தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பிரேமலதா அணி மாறுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பிரேமலதா அணி மாறுகின்றார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு கட்சியை நடத்தி வருகிறார். திமுகவுடன் கூட்டணி அமைத்து 10 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். பிரேமலதா விருத்தாச்சலத்தில் போட்டியிடுகிறார். அவரது மகன் விஜய் பிரபாகரன் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடுகிறார். தற்பொழுது தேமுதிகவில் போட்டியிடுகின்ற 10 பேரில் 7 பேர் தெலுங்கர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழர்கள் 3 பேருக்குத்தான் கோடிக்கணக்கான ரூபாய் வாங்கி கொண்டு எம்எல்ஏ சீட் கொடுத்துள்ளார். தற்பொழுது பிரேமலதா திமுக கூட்டணியில் உள்ளார். வாக்கு எண்ணிக்கைக்காக காத்திருக்கின்றார். வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு பிரேமலதா அணி மாற திட்டமிட்டுள்ளார். திமுக அணியிலிருந்து விலகி பாஜக அணியில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. பாஜக கூட்டணியில் இணைந்தால் அவரது தம்பியும் சமீபத்தில் ராஜ்யசபா எம்பியாக பதவியேற்றதுமான சுதீஷ் அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கும் என நம்புகிறார். பாரதிய ஜனதா கட்சியுடன் ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. பாஜக கூட்டணியில் இணைந்தால் தனது தம்பிக்கு மத்திய அமைச்சர் பதவி வேண்டும் என பிரேமலதா கோரிக்கை வைத்துள்ளார். மேலும் வருகிற பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் இணைந்து போட்டியிட விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. தற்பொழுது திமுக கூட்டணியில் உள்ள பிரேமலதா தேர்தலுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு தாவ முயன்று வருகிறார்.